இணைச்சட்டம். உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும். ஆனால் அதிலிருந்து நீ உண்ண முடியாது. உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையிடப்படும். அது உன்னிடம் திருப்பிக் கொடுக்கப்பட மாட்டாது. உன் ஆடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும். அவற்றை விடுவிப்பார் எவரும் இரார். உன் கண்முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர். அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்துப் போகும். உன் கைகளும் வலிமையற்று போகும். நீ அறியாத மக்களினம் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும். நீயோ எந்நாளும் ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய். உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். முழங்காலிலும் தொடைகளிலும் தோன்றும் குணப்படுத்தவே முடியாத கொடிய கொப்புளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார். உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அது பரவும். உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் தெரியாத இனத்தாரிடம் ஆண்டவர் போக செய்வார். அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அருவருப்புக்கு பொருளாக, கேலி பழமொழியாக, நகைப்பு சொல்லாக ஆகிவிடுவாய். வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய். ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழித்துவிடும். திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய். ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய். பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய். ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்றழிக்கும். ஒலிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும். ஆனால் நீ எண்ணெய் தேய்க்க மாட்டாய். ஏனெனில் உன் ஒலிவம் பிஞ்சுகள் உதிர்ந்துவிடும். நீ புதல்வரையும் புதல்வியரும் பெற்றெடுப்பாய். ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவர். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் பயனையும் வெட்டுக்கிளி உடைமையாக்கிக் கொள்ளும். உன்னிடையே வாழும் அந்நியர் உன்னை விட மேம்பட்டு மேலும் மேலும் உயர்வர். நீயோ படிப்படியாய் தாழ்ந்து போவாய். உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும். அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது. அவர்கள் முதல்வராய் இருக்க நீ கடையன் ஆவாய். இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழியும் மட்டும் உன்னை வதைக்கும். ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிட்ட அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இச்சாபங்கள் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் அடையாளமாய் வியத்தகு செயலாகும் என்றும் இருக்கும். எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மன மகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு எதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய். அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பார். வெகு தொலையில் இருந்து பூவுலகின் கடைக்கோடியிலிருந்து ஓர் இனத்தை ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் செய்வார். அது கழுகை போல் மிக வேகமாக வரும். அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது. அந்த இனம் கொடிய முகம் கொண்டது. முதியவர்களை மதிக்காது.